வணக்கம், நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் $100 அப்படிங்கிற ஒரு சிறிய முதலீடை வச்சு $100 ப்ராஃபிட் புக் பண்ணோம் ஒரே மாதத்தில். $100 மட்டும் இல்லை, $500 இருந்தாலும் சரி, $500 வச்சு ஒரே மாதத்தில் $500 ப்ராஃபிட் புக் பண்ணணும். $500 மட்டும் இல்லை, $1000 இருந்தாலும் சரி, $1000 வச்சு $1000 ஒரே மாதத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதாவது ஒரே மாதத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, நம்மளுடைய கேபிட்டலை ஒரே மாதத்தில் டபுள் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான், தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் $100 இருந்தாலும் சரி, $500 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, $10,000 இருந்தாலும் சரி, இல்லை $1,00,000 இருந்தாலும் சரி, ஒரே மாதத்தில் டபுள் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் பேக் டெஸ்டிங் பண்ண போகிறேன், கற்றுக்க போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷ காலம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 40 பேட்டர்ன், ஒரு 40 ஸ்ட்ராட்டஜிஸை நான் பேக் டெஸ்டிங் பண்ணி நான் கற்றுக்க போகிறேன். ஒருவேளை 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ பேக் டெஸ்டிங் பண்ணி பக்காவாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது ஒரே மாதத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையே ஒரு ஆட்டிடுவேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே ஒரு ஆட்டிடுவேன். எப்படி அப்படின்னா, உலகத்திலே அதிக பண நடமாட்டம், அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் இல்லை, கோடிக்கணக்கான US டாலர்ஸ் கொட்டி கிடக்கு. அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேருந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யுக்தி, திறமை நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். முரட்டுக்காலை பிரபாகரன்னா யார் அப்படிங்கிறத இந்த உலகத்தையே நம்ம தெரியப்படுத்த போகிறோம் இன்னும் 1 வருஷத்தில். அப்போ ஒரே மாதத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரே மாதத்தில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, நம்மளுடைய கேபிட்டலை டபுள் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் 15,000 பாயிண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்துக்கு 15,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற போது ஒரு வருஷத்துக்கு 1,80,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும். சரி, இன்னும் ஒரு 20,000 பாயிண்ட்ஸ் நம்ம சேர்த்துப்போம், ரவுண்டு வேல்யூ இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸை, ஸ்ட்ராட்டஜிஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன், பேக் டெஸ்டிங் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 40 ஸ்ட்ராட்டஜி, அதாவது 40 பேட்டர்னை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஒரு பேட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேடிங் தான் தரணும். அதாவது நான் 22 கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். அப்போ அந்த 22 கரன்சி பேர்லையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அவன் 10 ட்ரேடிங் தான் தரணும். ஸோ அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நான் செட் பண்ண போகிறேன். அப்போ தான் அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு பேட்டர்ன் குறைந்தபட்சம் 60% அக்யூரசி தரணும். இப்போ 60% அக்யூரசின்னா என்ன? ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேடிங் தரானா, அந்த 10 ட்ரேடிங்கில் 6 ட்ரேடிங் ப்ராஃபிட்டு, 4 ட்ரேடிங் லாஸ். கரெக்டுங்களா? இப்போ ஒரு ட்ரேடிங்க்கு 250 பாயிண்ட் ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ், 1000 பாயிண்ட் ஃபிக்ஸ்டு டார்கெட். அப்போ 250 பாயிண்ட் லாஸ் அப்படிங்கிற போது 4 ட்ரேடிங்க்கு 1000 பாயிண்ட் லாஸ் புக் ஆகுமா? 6 ட்ரேடிங்க்கு 6000 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் ஆகுமா? அப்போ 6000 பாயிண்ட்லேருந்து 1000 பாயிண்ட்டை நம்ம எடுத்தோம்னா 5000 பாயிண்ட் நம்மளுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து, ஒரு பேட்டர்ன்லேருந்து. அப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 லட்சம் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையா? அப்போ 5000 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பேட்டர்ன் அப்படின்னாக்கா 10 ஸ்ட்ராட்டஜிக்கு 10 பேட்டர்னுக்கு 50,000 பாயிண்ட்ஸ், 20க்கு 1 லட்சம் பாயிண்ட்ஸ், 30க்கு 1,50,000 பாயிண்ட்ஸ், 40க்கு 2 லட்சம் பாயிண்ட்ஸ் தர்ற மாதிரியான பேட்டர்ன்ஸை நான் பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். இது சாதாரண விஷயம் கண்டிப்பாகவே கிடையாது. ஏன்னா நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுற எல்லா பேட்டர்னுமே சக்ஸஸ் கொடுக்காது. நிறைய ஃபெயிலியர் கொடுக்கும், ஏதோ 1-2 தான் சக்ஸஸ் கொடுக்கும். அந்த 1-2 நம்ம சேர்த்து 40 பேட்டர்னை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதை வச்சு தான் நான் ட்ரேடிங்கும் பண்ண போகிறேன். இப்போ முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இது 20% மந்த்லி நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது கூடவே நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இன்னும் நான் இந்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னாக்கா எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம், செஞ்சும் காமிக்க போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு இதை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத விட முன்னாடியே இப்போ நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ டைம் அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க எடுத்துக்குது, எவ்வளோ கால அவகாசம், இல்லை எவ்வளோ நாட்கள், இல்லை எவ்வளோ வாரம், இல்லை எவ்வளோ மாதம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கு நான் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் நான் ஓவராலாக எடுத்தேன், அதுலேருந்து நான் எப்படி ஃபைன் டியூன் பண்ணேன், ஒரு வருஷத்துக்கு இவன் எத்தனை ட்ரேடிங் தரான், எத்தனை பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு, பாயிண்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக பேக் டெஸ்டிங்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டே இருப்பேன். சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நான் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஆனால் 100% ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இப்போ 20% இல்லை 30% இல்லை 40%, அதிகபட்சமாக 50% ப்ராஃபிட் புக் பண்ணால் என்ன பேட்டர்ன் தேவையோ அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனால் கால்ஸும் கொடுப்பேன். இந்த கால்ஸ் வந்து 100% ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான
ஸ்ட்ராட்டஜியை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு கால்ஸாகவும் நான் கொடுப்பேன். இப்போ முரட்டக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமா, இப்போ நான் ஒரு பேட்டர்ன் நான் பேக் டெஸ்டிங் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 3 நாளோ இல்லை 1 வாரமாக டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பேக் டெஸ்டிங் பண்ணி இவன் சக்ஸஸ் பேட்டர்ன் அப்படின்னாக்கா இது கூட நான் ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்க ஆட் பண்ணி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளுடைய கேபிட்டலை டபுள் பண்ண ஒரே மாதத்தில் என்ன பண்ணமோ அதை நான் பண்ண தான் போகிறேன். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சரிங்க நண்பர்களே, ஒரே மாதத்தில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கேபிட்டலை டபுள் பண்ண நம்ம அடுத்த கட்ட முயற்சி இதுதான். கண்டிப்பாகவே இது வெற்றியை தான் நம்மளுக்கு தரப்போகுது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார இது பேக் டெஸ்டிங் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண தான் போகிறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஒரு ஆட்ட தான் போகிறோம். இந்த உலகத்தையே ஒரு ஆட்ட தான் போகிறோம். முரட்டக்காளி பிரபாகரன்னா யாருன்னு இந்த உலகத்துக்கு நம்ம காட்ட தான் போகிறோம். சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.